வணக்கம் நேர்களே, லிட்டில் சிங்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் வரும், அதில் ஆல்னு கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போலாம் வீடியோ போடுறேன்னா அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அதாவது இப்போலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்கள்களுக்குள்ள போட்டி பொறாமைகள் அதிகமாகிடுச்சு. அது ஏன் எதுக்குன்னா பணப்பற்றாக்குறையினால தான். அதுக்கு இவங்க பாடுறா இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காங்க, இவங்க பாடுறா இவ்வளோ நகை போட்டிருக்காங்க, இவங்க பாரு இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு மக்கள்கள் எல்லாருமே நம்ம பண்ணலாம், இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நான் ஒரு பரிகாரம் செய்ய போகிறேங்க. வாங்க அதை போய் பார்க்கலாம். இது எலுமிச்சங்கனி எடுத்திருக்கேன். எடுத்து இது அதாவது இது ஆல்ரெடி நான் கட் பண்ணிட்டேன். பட் இந்த பக்கம் கட் பண்ணக்கூடாது, இந்த பக்கம் கட் பண்ணிக்கணும், 4ஆக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு குங்குமம் நிறைய போடணுங்க. எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் நீங்கள். இந்த பக்கமும் இங்கிட்டு நல்லா கொட்டிடணுங்க குங்குமத்தை. பாருங்கள், இந்த மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி கேப்பே இருக்கக்கூடாதுங்க. இப்படி நல்லா இது பண்ணி விட்டுருங்க. நல்லா தடவிடணுங்க. நீங்கள் எவ்வளோ குங்குமம்னாலும் போடலாங்க. இதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் 3 வீக்ஸ், அதாவது 3 வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இப்படிலாம் பண்ணுறனால உங்களுக்கு நிறைய போட்டி பொறாமை உள்ள மக்கள்கிட்ட இருந்து கண்ணீர்கள் போயிருங்க. செய்வினை கோளாறுகள், திருஷ்டி, பில்லி, சூனியம், கெட்ட சக்திகள் எல்லாமே இதுக்கு போயிடும். இது ஒன்று தாங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள். இதை எப்பங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை அறையில் பூஜை செய்யும்போது இந்த பழத்தை சாமி முன்னாடி வச்சு நல்லா சாமி கும்பிட்டு தீபாரணை காமிச்சு சாம்பிராணி காமிச்சிச்சு நல்லா பூஜை பண்ணிடணுங்க. அப்புறம் நீங்கள் தூங்க போகும்போது உங்களில் யார் பெரியவங்களோ, அதாவது இப்போ தனி குடும்பமாக இருந்தால் கணவன் செய்யணும், இல்லை நாங்கள் கூட்டு குடும்பமாக ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாமனார் மாமியார் செய்யணும். பெரியவங்க பண்ணால் இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். அவங்கள எடுத்துட்டு இதில் சூடம் ஒன்று வச்சுக்கணுங்க. நீங்கள் ஆளுகளையும் சுற்றிடணும். இப்படி 3 தடவை சுற்றணுங்க. இந்த பக்கம் வச்சு 3 தடவையும், இந்த பக்கம் வச்சு 3 தடவையும் சுற்றிக்கணுங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே பாருங்கள், அப்படி தள்ளி போய் பாருங்கள், எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு நல்லா 2 3 சுற்றி இது நல்லா பிழிஞ்சிடணுங்க. நல்லா இங்கனையே நல்லா பிழிஞ்சு விட்டுருணுங்க. பிழிஞ்சிட்டு இந்த 4 சொலையையும் பிச்சு 4 பக்கமாக தூக்கி எரிஞ்சிடணுங்க. இது செய்கிறனால என்ன பலனுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வாரத்திலேயே தெரியும். 3 வாரத்தில் கரெக்டாக 3 வாரத்தில் தெரிஞ்சிருங்க. உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். ஃபஸ்ட்டு அதாங்க, செல்வம் அதிகரிக்கும். செல்வம் குறையவே குறையாது. நோய் நொடி இல்லாத உடல் நலம் உங்களுக்கு அமையுங்க. எந்தவித பிரச்சனையும் உடல் நலத்துக்கு, உங்கள் குடும்பத்தார்கள் உடல் நலத்துக்கு எந்தையுமே இருக்காதுங்க. ஆயுள் பலம் கூடுங்க. பிள்ளைங்களுக்கு கல்வி செல்வம் எல்லாமே உயருங்க. இது செய்கிறனால அவ்வளோ பவர்ஃபுல். யாராவது உங்கள் குடும்பத்துக்கு செய்வனை வச்சுருப்பாங்கங்க, அந்த செய்வனையை கூட இந்த சக்தி இந்த கனியானது அந்த செய்வனையை எடுத்துருங்க. எடுத்து பிச்சு தூக்கி போட்டுருங்க. அந்த அளவுக்கு இது பவர் அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.